இந்த அரஃபாவுடைய நாளுடைய சிறப்புகளை பற்றி ஹதீசுகள் அதிகமாக வந்திருக்கிறது. அதுல ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அஃதலுல் அய்யாம் யௌம் அரஃபா, நாட்கள்ல மிகச் சிறந்தது நாள்கள் இருக்குது இல்லையா, நாள்ல மிகச் சிறந்த நாள் இருக்குமாக இருந்தா இது யௌம் அரஃபா, அரஃபாவுடைய நாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு யஹூதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல சொன்னான், ஒரு குர்ஆனுடைய வசனம் ஒரு நாள் ஒன்று இருக்குது, அந்த நாளை எங்களுக்கு அந்த நாள்ல அந்த ஆயத்து இறங்கி இருந்தா நாங்க அதை பெருநாளாக எடுத்திருப்போம் என்பதாக அவர் சொன்ன நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அந்த அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரضيت لكم الاسلام دينا, உங்களுக்கு நாங்க தீனை பூர்த்திப்படுத்திட்டோம், உங்களுக்கு நாங்க தீனை பூர்த்திப்படுத்திட்டோம் என்ற குர்ஆனுடைய வசனம் இறங்கியதை வச்சு இந்த யஹூதி பேசினான். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, இது இறங்கிய இடமும் எனக்கு தெரியும், இது எந்த நாள்ல இறங்கிது என்றது எங்களுக்கு தெரியும், நாங்க அதை விடவும் பெரிய ஒரு கொண்டாட்டமாக அந்த நாளை நாங்கள் கொண்டாட்டுகிறோம். அதுதான் இந்த யௌம் அரஃபா, அரஃபால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த நேரத்தில் இந்த ஆயத்து இறங்கியது. அது ஜும்ஆவுடைய நாளாகவும் இருந்தது. அதனை நாங்கள் ஒரு பெருநாளுடைய நாளாகத்தான் எடுத்திருக்கிறோம் என்பதாக அந்த யஹூதிக்கு சொல்லி அனுப்பினார்கள். எனவே எங்களுக்கு தீன் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட ஒரு நாள் இருக்குமாக இருந்தா இது யௌம் அரஃபா, அரஃபாவுடைய நாள் தான். கடைசியாக அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்துல அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்கு நான் தீனை பூர்த்தி பண்ணிட்டேன் என்ற குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கிய நாள் இந்த யௌம் அரஃபா, அரஃபாவுடைய நாள். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நோன்பை பத்தி அரஃபாவுடைய நாளையில ஹஜ்ஜில் இருக்கிறவங்க நோன்பு பிடிக்க முடியாது, ஹஜ்ஜில் இல்லாம ஊர்வாசியாக இருக்கக்கூடியவங்க நாங்க நோம்பு பிடித்தால் என்ன நன்மை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சியாமு யௌம் அரஃபா, அரஃபாவுடைய நாளையில நோம்பு பிடிக்கிறது இருக்குதே, அஹ்தஸிபு அலல்லாஹ் அய்யுகஃபிர அஸ்ஸனத்தல் மாதியா அஸ்ஸனத்தல்லதி قبلஹு வஸ்ஸனத்தல்லதி பஅதஹு, அவருக்கு ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறதுனால முன்னால ஒரு வருடத்துடைய பாவம் பின்னால ஒரு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். முன்னால் ஒரு வருடத்துடைய பாவம் பின்னால் ஒரு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். ஒரு நாள் நோன்பே, ஒரே ஒரு நாள் நோன்பே. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். புகாரிக்கு அடுத்த சஹீஹான கிரந்தம் என்றா முஸ்லிம். அந்த முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், 2 வருடத்துடைய பாவம் எங்களுக்கு மன்னிக்கப்படும், காரணம் ஒரு நாள் நோன்பு. இன்ஷா அல்லாஹ் ஊரில் உள்ள அனைவரும் அன்றைய நாளையில நோன்பு பிடிச்சுக்கணும். அடுத்தது இந்த நாள் இருக்குது இல்லையா, இந்த நாளை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொன்னாங்க, பாவம் மன்னிக்கப்படக்கூடிய நாள், பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாள், நரகத்தில் இருந்து சிலர்களை விடுவிக்கக்கூடிய நாள் இந்த யௌம் அரஃபாண்டாங்க, யௌம் அரஃபாண்டாங்க. அவ்வளவு ஒரு கண்ணியமான மகத்துவமான ஒரு நாள் தான் இந்த அரஃபாவுடைய தினமாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த அரஃபாவுடைய தினத்துல ஊரில் இருக்கக்கூடிய அனைவரும் துஆல, குர்ஆனுடைய திலாவத்துல, சதகா தான தர்மம் கொடுக்கிறதுல, நோன்பு பிடிக்கிறதுல, முக்கியமாக நோன்பு பிடிக்கிறதுல நாங்க ஈடுபட ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ்.